தயாரா இருக்கோ இல்லையோ, இப்ப ஹிரண்யகசிபு எழுந்துக்கிறான் நல்லவா. என்னடா பயலே, உன்னை நாராயண நாம சொல்லண்டான்னு சொன்னா அதைத்தான் சொல்லுவியோ, பார்க்கலாம். இன்னைக்கு நானும் அந்த நாராயணனும் ஒரு கை பார்த்துடலாம் சொல்றான், தைரியமா சொல்றான். குழந்தை சொல்லித்து, அப்பா எங்கடா நாராயணன்? குழந்தை சொல்லித்து, அப்பா உன் வாக்கில நீ கேக்குறிய நாராயணன் எங்க கேக்குறே, இந்த நாராயணங்கிற வார்த்தையிலே இருக்கான்ப்பா. எல்லாத்துலயும் இருக்கான், எல்லா சர்வத்துவத்திலயும் இருக்கான். சர்வாந்தரியாமி உன்னுக்குள்ளே இருக்கான், என்னுக்குள்ளே இருக்கான், எல்லோருக்குள்ளேயும் இருக்கான். எல்லா ஜெகத் சர்வம் நாராயணமயம் தானே, சர்வம் நாராயணமயம் தானே, அப்படிதானே இருக்குப்பா. ஏன்னா பெருமாள் தான் இதெல்லாம் சுட்டிச்சிருக்காரு. இப்ப பெருமாள் தான் நிறைந்திருக்கான்னு குழந்தை அப்படியே சொல்றது என்ன, அப்படி உறுதியா தெரியும். நாரத சுவாமி அப்படி குருவை கவிச்சு வச்ச சிஷ்யன் இல்லையா, அப்படி சொல்லி கொடுத்திருக்கார். அதனால தெரியும் எல்லா இடத்துலயும் இருக்கான்ப்பா, சர்வத்திலையும் இருக்கான் பெருமாள், சர்வத்திலையும் இருக்கான்னு சொல்லும் போது ஹிரண்யன் கேக்குறான், இந்த தூள்ல இருக்கானாடா, இந்த தூள்ல இருக்கானா? பா இப்பதான் சொன்னேன் எல்லாமே இருக்கான், சர்வத்துவத்துல வியாபிச்சிருக்கான்னு சொன்ன. த்ரீலோகான் வியாபிய பூதாத்மா, 3 லோகத்திலயும் வியாபிச்சுட்டு இருக்கான் பெருமாள்னு சொல்லிட்டு இருக்கோம். திருப்பி அதே கேக்குறியே. ஏன்னா ஹிரண்யகசிபுக்கு ரொம்ப பெருமையா, ஏன்னா தானே சூப்பர்விஷன் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணி கட்டின தூணா, உள்ள எதுவும் இல்லைன்னு அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு நம்பிக்கை. அதனால இந்த தூள்ல இருக்கானாடா, இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் இது ஒரு தட்டுவேன். இதுக்குள்ள யாரா, இதுக்குள்ள அவனுடைய நாராயண் இருக்கலே ஆகில் உன்னை வதம் பண்ணுவேன். ஓப்பா சரி. ஹிரண்யன் தூண தட்டுறான் அப்படி, அரே குவாச உக்வாச சகல ஜகதாத்மா ஹரிரிதி. இப்ப பாகவதனோட பழகின்னு இருக்கானோ, கொஞ்ச நாளா பிரகலாத சுவாமியோட பழகின்னு இருக்கான் இல்லையா, இவனுக்கே சொல்லி வந்து கொடுத்தான். சகல ஜகதாத்மா ஹரிரிதி பிரபிந்தே ஸ்மஸ்தம்பம் சலித கரவாலோ திதி சுதஹா. ஹிரண்யன் தூண அப்படி தட்டுறான், அரே குவாசௌ குவாச சகல ஜகதாத்மா ஹரிரிதி பிரபிந்தே ஸ்மஸ்தம்பம் சலித கரவாலோ திதி சுதஹா. அதః பశ్చాத் விஷ்ணு நஹி வதிதுமீஷோஸ்மி சஹசா கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவனபுரவாசின் மிருடயமாம். அப்படி தட்டினானாம், நிறைய வரங்கள் வாங்கி வச்சிருக்கானே, மாங்காய் வாழக்கூடாது, தேங்காய் வாழக்கூடாதுன்னு வாங்கி வச்சிருக்கானோ இல்லையோ. மேல கூடாது, மேலையும் எனக்கு மரணம் கூடாது, கீழையும் எனக்கு மரணம் கூடாதுன்னு சொன்னதுனால இப்போ பிரகலாதன் சொன்ன வாக்கு எல்லாங்கையும் வியாபிச்சிருக்கான் அந்த மூர்த்தின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு பெருமாள் தான் வியாபிச்சிருக்கணும் போல் இருக்குன்னு அப்பதான் பெருமாளுக்கே தெரியும். பெருமாள் பூராவும் வியாபிச்சிருக்கா, லோகம் பூரா நரசிம்ம கர்ப்பமா இருக்கு. பெறப்பட்ட அப்படி இருக்கு, மாணவர்கள்லாம் அப்படியே காத்து நரசிம்மமூர்த்தியினுடைய ஆவிர்வாவத்தை இப்படி பாக்குறதுக்கோசரம் பெருமாள் எந்த ரூபத்துல எப்படி வந்து காப்பாத்த போறாரு யாருக்குமே தெரியாது. அதனால இப்படி பார்த்துட்டு இருக்கா, ஆகாம்ஷையோட எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற அந்த சமயம் பெருமாள் அந்த ஹிரண்யன் அப்படி தூண தட்ட கோர்வான்னு சத்தம் போட்டு அவ்வளவு பேர் பார்த்து பயந்துக்கிறா. அட்டகாசோஜ்வலமா அப்படி பறக்கிறார் பெருமாள். வரார் स्तंभे घट्टयतो हिरण्यकशिपोः कर्णौ समाचूर्णयन् आगुर्नज्जगदण्डकुण्डगहरो घोरस्तदा भूद्रवः श्रुत्वायं किल दैत्यराजहृदे पूर्वं कदाप्यश्रुतम् कम्बकच्चन सम्भवातचरितोऽप्यम्बोज पूर्विष्टरात् सत्यं विदातुं निजवृत्त्यभाषितं व्याप्तिं च भूतेषु अखिलेषु च आत्मनः अदृश्यदात् अद्भुतरूपमुद्वहन् स्तम्भे सभायां न मृगं न मानुषं मृगमुம் இல்லை மனுஷனும் இல்லை. அந்த ஹிரண்யகசிபு எப்படி வரம் கேட்டானோ அது போல மனுஷனாலையும் எனக்கு மரணம் கூடாது, மிருகத்தாலையும் மரணம் கூடாது அப்படின்ற மிருகேந்திர ரூபம் பெருமாள் தனியே மாத்திண்டால். மேல பார்த்தா அப்படி தீ பறக்கிறது, பெருமாளுடைய சதாபண்டல கேசங்களோட ஒரு சிம்மம் சிம்மம் அழகிய சிம்மம் தோன்றான். கீழே பார்த்தா ஆதிபுருஷனுடைய சரீரம். கராகிரே வசதி சக்ரி என்னும் உயிரில்லாத பொருளாலையும் மரணம் கூடாது, உயிருள்ள பொருளாலையும் மரணம் கூடாது என்பதனால உயிர் இல்லாத பொருள் நகம் எப்படின்னா வெட்டினா வலிக்க மாட்டேங்கிறது, அதனால உயிர் இல்லை. ஆனா உயிர் இருக்கு. எப்படி உயிர் இருக்குன்னா வளர்ந்துட்டே இருக்கிறபடியால் உயிர் இருக்கிறதுனால கராகிரே வசதி சக்ரி
வேளையிலும் அந்த அந்த கையினால நகத்தினால அந்த சக்கரமே அந்த கையினால நகங்கள்ல வர பெருமாள் கால வேளையிலையும் கூடாது ராத்திரி வேளையிலையும் கூடாதுங்கிறதுக்கோசரம் சந்தியா வேளையில சந்தியாவை கால பொழுதும் சொல்ல முடியாது, ராத்திரி வேளையிலும் சொல்ல முடியாது, மத்தியில அந்த சபையில எல்லோரும் கூடி இருக்கிற அந்த சபையில அந்த பிரகலாத வரதனாக சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம்னு தன்னுடைய நிஜபிருத்தியனான பிரகலாத சுவாமி கோசம் ஓடி வந்தார். சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ. பிரமதேவன் அன்றைய தினம் வரம் கொடுத்தாரு ஹிரண்யகசிபுவுக்கு. அந்த நிஜபிருத்தியனுக்கோசரம் வந்தார். சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம். அன்றைய தினம் ஹிரண்யகசிபுவினிடத்துல ஜெயவிஜர்களா இருக்கும்போது சொன்னாரே யாம் தடுத்தாட்கொள்வோம் என்று. அதுக்கோசரம் வந்தாலாம். அந்த நிஜபிருத்தியனுக்கோசரம் வந்தாலாம். ஜெயவிஜயர்களா இருக்கும்போது நிஜபிருத்தியனா தானே இருந்தார். அதனால சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம். பிரகலாத சுவாமிக்கு சொல்லி வச்ச நாரத சுவாமி எப்பேற்பட்ட நிஜபிருத்தியன், அவன் வாக்கு காப்பாற்ற வேண்டாமா? சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ. அப்படி பலவேறு காரணங்களுக்காக சத்தியம் விதாதும்னு வந்தான் பெருமாள். எல்லோரும் பார்த்து வியந்து போறா. அப்படி கையில ரோமகூபங்கள் எல்லோருக்கும் எழுந்து நிற்கிறது. புலகோத்பின்ன சங்காசகா அப்படிங்கிறபடியால எல்லாரும் புலகம் பண்ணிட்டு இப்படி பாக்குறா பெருமாள. எப்பேற்பட்ட மூர்த்தி, ஏற்பட்ட ஒரு உக்ர மூர்த்தி இதுவரையிலும் பார்த்ததே கிடையாது. ஸ்ரீமத கலங்க பரிபூர்ண சசிகோட்டி ஸ்ரீதர மனோகர சடா படலகாந்த பாலய கிருபாலய பவாம்புதி நிமக்னம் தைத்யவர கால நரசிம்ஹ நரசிம்ஹ பாதகமலாவனத பாதகி ஜனானாம் பாதக தவானல பதத்ரிவரகேதோ பாவன பராயண பராத்திகதயா மாம் பாஹி கிருபைவ நரசிம்ஹ நரசிம்ஹ துங்கனக பந்தி லலிதாசுரவராஸ் காமத கிருணீல் நிகில காரணநயேயம் துங்கனக பங்கி லலிதாசுரவராஸ் பங்கனவ குங்கும விபங்கில மகோரஹ பண்டித நிதான கமலாலய நமஸ்தே பங்கஜ நிஷண்ண நரசிம்ஹ நரசிம்ஹ அப்படின்னு அட்டஹாசோஜ்வலமா சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யதாத் அத்புத ரூபமுத்வஹன் சம்பே சபாயாம் ந மிருகமம் ந மானுஷம் சசத்வமேனம் பரிதோபி பஷ்யன் சம்பஸ்ய மத்யானு நிவர்ஜிஹானம் நாயம் மிருகோ நாபி நரோ விசித்ரம் மகோ கிருதோ நிருமృగேந்திர ரூபம் மீமாம்சமானஸ்ய சமுத்திதோ ப்ரஜோ நృసింహ ரூபஸ்ததரம் பயானகம் பிரதப்தசாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத்ஹடாகே சரஜృంభిதானனம் கராளதம் ஸ்ரம் கரவாள சஞ்சல சுராதி ஜிஹ்வம் புர்குடி முகோல்பணம் ஸ்தப்தோத்வகர்ணம் கிரிகந்தரானனம் வித்யாசனாசம் அனுபேத வீக்ஷணம்னு பெருமாள் வந்தார். கிழிச்சார் ஹிரண்யன. பேர்பட்ட பெருமாளை பார்த்து லக்ஷ்மி தேவியே பயந்துக்கும்படியா அப்படி போறாளாம். நடுங்கிறா. என்னுடைய தேவ பெருமாளா இப்படி இருக்கா, அப்படி சாந்தமா படுத்துட்டு இருக்கக்கூடிய மூர்த்தியா அப்படி இருக்கா. உபய காவேரி மத்தியில ஒரு பக்கம் உபய வேதம் சொல்லப்பட, ஒரு பக்கம் சாமவேத அதர்வாதி வேதங்கள் ஒலிக்கப்பட, ரங்கநாச்சிமார்களோட அப்படி சேவை சாதிக்கிற மூர்த்தி, அவ்வளவு அழகான மூர்த்தி, தன்னுடைய காம்பீரியத்துல பௌருஷத்துல அப்படி வழங்கக்கூடியவர். இப்படி போற அழகும் நட உட பாவனையும் அப்பேற்பட்ட சாந்தமான மூர்த்தி, கருணாமூர்த்தியான கிருஷ்ணனா ராமனா பேர்பட்ட அவதாரம் இது. யாராலையும் பார்க்க கூட முடியல. எல்லோர்களுக்கும் பயம் அப்படி அடிக்கிறது மனசுக்குள்ள. குழந்தை, சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை பிரகலாதன். நாரத சுவாமி சொன்னார், ஹே பிரகலாதா, நீ போனாத்தான் அந்த ஹிரண்யகசிபுவ உன்னுடைய அப்பாவை கொண்ட அந்த நரசிம்மமூர்த்தி மத்பிராண ரக்ஷணம் அனந்த பிதுர்வதஸ்டான்னு பண்ணின அந்த மூர்த்தி சாந்தமாகணும்னு உனக்கு ஆசை இல்லையா? அதனால நீ இப்படி பக்கத்துல போப்பா, உன்னுடைய கருணாமூர்த்தியான அந்த கிருஷ்ணனை, அந்த நரசிம்மமூர்த்திய நீ போய் சேவிப்பான்னு அனுப்புறார். பயம் இல்லாம, துளி பயம் கூட இல்ல மனசுல. இப்படி போறது அந்த குழந்தை. எல்லோர்களும் பார்த்து சந்தோஷப்படுறாளா. புஷ்பமாரி பொழியறது. ஹிரண்யன் மாண்டுட்டான்னு புஷ்பமாரி பொழியறா. தேவர்கள்லாம் துந்துபி அதிநாதங்கள்லாம் படிக்கிறா. அவ்வளவு அழகா இருக்கு. நரசிம்மமூர்த்தி இப்படி எடுத்து இப்படி பார்த்து, உள்ள இன்னும் இருக்கா, இன்னும் பிரகலாதனை பத்தி என்ன இருந்தாலும் ஞாபகம் தாங்குவேன், என்னுடைய பக்தனுக்கோசரம் நான் என்ன வேணாலும்